தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை திருநெல்வேலி மண்டலத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்து வரேன். இப்போ வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போலீஸ் கமிஷனர் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். 18ஆம் தேதி இரவு ஒரு அதிகாலை ஒரு 12:30 மணி அளவில் வந்து ஒரு ஆள் வந்து மர்ம நபர் வந்து எங்களோட அலுவலகத்தில் வந்து திறந்து உள்ள நிறைய இதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் எடுத்து போன மாதிரி போகிறாரு, திரும்ப வெளியே வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எங்கள் ஆஃபீஸை வந்து நைட்டு வந்து திறந்து ஒரு வேண்டாத வேலைகள்லாம் பண்ணது மாரி இருக்குது. ஸோ அது ஒரு விஷயமாக வந்து நான் வந்து டிஐஜி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். சரவணபாபு டிடியை எனக்கு அவர் எஸ்எஃப்ஓவாக இருக்கும்போதே எனக்கு அது தெரியும். ரொம்ப நேர்மையானவர். அவர் நேர்மைக்கு பரிசு வந்துட்டு நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு நேர்மைக்கு வேண்டிய. ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவம் வந்துட்டு ஒரு துயரமான சம்பவம் தான். ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 17ஆம் தேதி மிட்நைட்டு, அதாவது 18ஆம் தேதி அதிகாலையில் ஒரு 0.2 மணிக்கு வந்துட்டு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்ட ஒரு நபர் வந்து வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு பேக்கோட எடுக்கிறாரு. அந்த பேகு கீழே விழுது. அந்த பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கவர் பேக்கெட் வந்துட்டு கீழே விழுது. அந்த பேக்கெட்டு அவர் உள்ளே கொண்டு போகிறாரு. திருப்பி வெளியே வரும்போது எந்த கவரும் வெளியே கொண்டு வரல. விஜிலன்ஸு கைப்பற்றினதும் கிட்டத்தட்ட அந்த பேக்கெட்டை தான் விஜிலன்ஸும் கைப்பற்றியிருக்காங்க. இப்போது நேர்மையான அதிகாரிகள் வந்துட்டு எவ்வளோ நேர்மையாட்டு எவ்வளோ விழிப்புணர்வாட்டு பணியாற்றினாலும் இந்த மாதிரி செயல்கள் வந்துட்டு ரொம்ப அவங்களோட பணிபுரிகிற தன்மையை வந்து குறைக்குது. அதனால் டிஐஜி சார்கிட்ட வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுப்பாங்க சார். அவர் வந்துட்டு அதை சாவியை போட்டு திறந்து உள்ளே போய் தென் உள்ளே போகிறாரு. அதுக்குள்ள ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கல. இப்போ நிறைய ஃபுட்டேஜ் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், கிடைச்சிரும். கமிஷனர் சார் நடவடிக்கை எடுக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப நேர்மையா, இது நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் போலி கையெழுத்து, டிஜிபிக்கு போலி கையெழுத்தை போட்டு நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இதை இவர் கண்டுபிடிச்சாரு. அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களே பாதிக்கப்பட்டாங்க. அதனால கூட இருக்கலாம் மேபி. எனக்கு அது வந்துட்டு நாங்கள் சந்தேகப்பட்டது வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் ஏதோ பண்ணினது மாதிரி எங்களுக்கு தெரியுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.